அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி வர இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் ஆல்ரெடி குரூப் 4க்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழையும் மேக்ஸையும் மட்டும் வச்சு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்திட்டு இருந்தோம். ஸோ தமிழ் மேக்ஸுங்கிறதுப்ப 125 கொஸ்டின் அதில் தான் கவர் ஆகுது. ஸோ 125 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 120 ப்ளஸ் வாங்கிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக குரூப் 4 பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 125 கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்சோடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்சில் 2 ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ இந்த 2 ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கம்ப்ளீட் பொது தமிழ், அப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம ஆப்டிடியூடையும் ரீசனிங்கும் வச்சு ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஒன்று 26ஆம் தேதி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாநில அளவில் நம்ம வந்து அதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மாநில அளவில் நீங்கள் எவ்வளோ ரேங்க் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் அதில் வந்து பார்த்துடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இலவச மாதிரி தேர்வு, இது வந்து ஃப்ரீ தான், ஓப்பன் டு ஆல், யாருனாலும் இது வந்து பங்கு பெற்றுக்கலாம். ஸோ தமிழில் 100 கேள்வி இருக்க போது நமக்கு ஆஸ் இட் இஸ் டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னா 100 கேள்வி பொது தமிழ், அடுத்து திறனறிவு ஆப்டிடியூட்லேருந்து 15 கேள்வி, அடுத்து காரணவியல் அது ரீசனிங்லேருந்து 10 கேள்வி, ஒட்டு மொத்தமாக 125 கேள்விக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த 125 கேள்வியில் நீங்கள் 120 ப்ளஸ் வாங்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த 120 ப்ளஸ் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா தரோவாக படிச்சுட்டு வந்து எழுதணும். ஃபுல் சிலபஸ் அப்படிங்கிறப்ப என்டையர் சிலபஸும் நல்லா படிச்சுட்டு வரணும். இந்த தேர்வு என்னைக்கு நடக்க போகுதுன்னா 26ஆம் தேதி புதன்கிழமையோ 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம வந்து நடக்க போகுது. டைம் வந்து உங்களுக்கு நான் முந்தின நாள் சொல்கிறேன், ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்லைனில் நடக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடத்துல நடக்குது. ஸோ இந்த 6 இடத்துலையுமே இந்த 2 தேதியில் என்ன டைம் நடக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த 2 டெஸ்ட்டையும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுடைய எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க. ஏன்னா இது முடிஞ்சு இதுக்கப்புறம் 25 நாள் உங்களுக்கு என்ன வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போ நீங்கள் தமிழில் 100க்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, ஆப்டிடியூடில் 15க்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, ரீசனிங்கில் 10க்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத 3 கட்டமாக பிரித்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து இருக்கக்கூடிய மீதி இருக்க 25 நாளில் என்ன பண்ணிடுங்க, இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைமே இருக்காது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு நிறையா மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 2 டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த 2த்தையும் பார்த்து 2த்தையும் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. தமிழில் முதல் டெஸ்ட்டில் வந்து ஒரு 80 எடுத்திருப்பீங்க, 2வது டெஸ்ட்டில் ஒரு 90 எடுக்கீங்கன்னா அப்போ ஆவரேஜாக நீங்கள் 85 அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படின்னு ஒரு 15 மார்க் நீங்கள் எந்த இடத்துல லாகாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடணும். அது ஆப்டிடியூடும் சரி, ரீசனிங் சரி. ஸோ இந்த 2 டெஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க, ஓப்பன் டு ஆல் தான். கண்டிப்பாக 6 இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணி உங்களுடைய இந்த வருட 2025 குரூப் 4ல் வெற்றி பெறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ.